கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வீடியோ காணுന്ന எல்லாரையும் IAGM எக்கோவில் வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு உள்ள தொடர்பில் பூமியில் நடக்கிற சில சம்பவங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அடையாளங்களாக குறிப்பிட்டிருந்தார். அதில் இரண்டாவது அடையாளம் யூதனில் அங்கே யூத ஜாதியில் நடக்கிற சம்பவங்கள் அடையாளமாய் அத்தியோடு கூட கர்த்தர் ஊமித்து சொல்லியிருந்தார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இப்ப யூத ஜனத்தை, இஸ்ரவேல் ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து ஒரு அத்தியோடு ஓமித்திருக்கிறார். இந்த அத்தியினுடைய ஆரம்பம், அதனுடைய வளர்ச்சி, பிடிக்கப்பட்ட யூதர்கள் எருசலேமுக்குள்ளே கடந்து வந்தது, எருசலேம் பிடிக்கப்பட்டது, 1ஆம் உலக மகாயுத்தம், இப்படிப்பட்ட அநேக சம்பவங்களை இதுக்கு முன்னே 3 வீடியோக்களை அப்லோட் செய்திருக்கிறேன். வீடியோக்களை எல்லாம் IAGM எக்கோ என்றதான பிளேலிஸ்டில் உங்களுக்கு காணலாம். தயவாக அதை பார்க்கும்படி இயேசுவின் நாமத்தை உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் பலஸ்தீனா தேசத்து செழிப்பு எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை குறித்துள்ள சரித்திர சம்பவங்களை வேத ஆதாரத்தோடு கூட சில காரியங்களை கூட இந்த வீடியோ மூலமாக பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 1ஆம் உலக மகா யுத்தத்தில் ஆங்கிலேய அரசாங்கம் பலஸ்தீன நாட்டை பிடித்தது என்று நான் சொல்லியிருந்தேன். இந்த பலஸ்தீன நாடு 1917 டிசம்பர் 9ஆம் தேதி அன்றைய ஆங்கிலேய ஜெனரல் தளபதியாயிருந்த ஜெனரல் ஆலன்பி எருசலேமை பிடித்துக் கொண்டார் என்பதை குறித்து சொல்லியிருந்தேன். இதற்கு 3 மாதங்களுக்கு பிறகு 1918 மார்ச் மாசத்தில் எருசலேமில் உள்ள தாவீதின் கோபுரத்தின் மேல் ஜெனரல் ஆலன்பி யூத கொடியை அவர் உயர்த்தி இப்படி அவர் பிரகடனப்படுத்தினார்: பலஸ்தீனா நாடு ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு உட்பட்ட சுதந்திர நாடு, அது யூத ராஜ்யம் என்று அழைக்கப்படும் என்று அவர் விளம்பரப்படுத்தினார். இப்படி விளம்பரப்படுத்திய பிறகு கொஞ்சம் காலங்களுக்கு பிறகு 2ஆம் உலக மகாயுத்தம் ஆரம்பிக்கிறது. 2ஆம் உலக மகாயுத்தம் 1939 செப்டம்பர் 3ஆம் தேதி ஆரம்பித்து 1945 செப்டம்பர் 2ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த 2ஆம் உலக மகாயுத்தமாகும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ராஜ்யம் சொந்த ராஜ்யமாய் கிடைப்பதற்கு வழி வகுத்துக் கொண்டு 1945 அக்டோபர் மாசம் 24ஆம் தேதி ஐக்கிய நாட்டு நிறுவனம், அல்லவிட்டால் யுனைடெட் நேஷன்ஸ் UN, அன்றைக்கு அது ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த UN தீர்மானத்தின்படி பலஸ்தீனா நாட்டை யூதர்களுக்கும் அரபியர்களுக்குமாக பங்கிட்டு கொடுக்கும்படியாக அன்றைய ஐக்கிய நாட்டு நிறுவனம் தீர்மானித்தது. ஆனால் அரபியர்களும் துருக்கியர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை அவர் விரும்பவும் இல்லை. அப்படி 1947 நவம்பர் 29ஆம் தேதி ஐக்கிய நாட்டு நிறுவனம் அல்லது UN பலஸ்தீனா நாட்டை யூதர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படியாக, பிரித்து கொடுக்கும்படியாக அவர்கள் அன்றைக்கு ஓட்டிட்டார். அது எப்படி என்றால், பலஸ்தீனா நாட்டை 7 பாகமாக பிரிக்க வேண்டும். பிரித்து 3 பாகத்தை யூதர்கள் கொடுக்க வேண்டும், 3 பாகத்தை அரபியர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு பாகம் பழைய எருசலேமை சர்வதேச சொத்தாக அது பொதுவாக வைத்திருக்க வேண்டும். இப்படியே 3 பாகமாய் அவர்கள் பிரிக்கிறார்கள். இப்படி பிரித்ததில் அன்று யூதர்களுக்கு
ஏசம் 55,000 சதுர மைல் பிரதேசத்தை யூதர்களுக்கு கொடுத்திருக்கும் போது அரபியர்களுக்கு ஏதேசம் 10 லட்சம் சதுர மைல் விஸ்தீர்ணமுள்ள இடங்களை அன்றைக்கு பிரித்து கொடுத்தார்கள். இப்படி பலஸ்தீன நாட்டை பிரித்து கொடுத்தது தேவன் யோபேய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன நிறைவேறுதலாயிருந்தது. யோபேய தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில், இதோ யூதாவுக்கு எருசலேமுக்கு உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கில் அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்ட நிமித்தவும் அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு இந்த இடத்தில் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்த தேசம் அது ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் அங்கே காண முடியும். அந்த தேசம் கிழக்கு பாகத்தில் ஐபிராத்து நதி, யூப்ரட்டிஸ் நதி, மேற்கு பாகத்தில் பெரிய சமுத்திரம் என்று சொல்கிற மெடிட்டரேனியன் சமுத்திரம், தெற்கு பாகத்தில் சீனாய் பென்சுலா, வடக்கு பாகத்தில் லெபனோன். இத்தனையும் பிரதேசம் இன்றைக்குள்ள எகிப்து, சிரியா, அரேபியா, ஈராக், இவ்வளவு ராஜ்யங்களும் தேவன் ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தமாய் கொடுத்த தேசமா. இந்த தேசத்தை அவர்கள் பங்கிட்டு கொடுப்பார்கள் என்று சொன்ன வசனம் அத எழுத்தின்படியே அன்றைக்கு நிறைவேறுகிறது. மட்டுமல்ல, உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்தரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்தருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். இந்த வசனங்களை நிவர்த்தி பலஸ்தீன நாட்டை 3 பங்காக பிரிக்கப்பட்ட போது அந்த வசனங்கள் எல்லாம் எழுத்தின்படியே நிறைவேறினது. 1948 மே 14ஆம் தேதியோடு கூட ஆங்கிலேயருடைய பலஸ்தீனா உடன்படிக்கை முடிவடைகிறது. இந்த 14ஆம் தேதி காலை 9 மணிக்கு பலஸ்தீனாவின் தலைநகரமாயிருந்த டெல் அபீவில் பறந்து கொண்டிருந்த ஆங்கிலேய கொடியை கீழே இறக்கிவிட்டு அதே இடத்தில் அன்று மாலை 4 மணி அளவில் அன்றைய பிரதம மந்திரியாயிருந்த டாக்டர் டேவிட் பென் குரியன் ரேடியோவில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அது எப்படி என்று சொன்னால், நாடற்று கிடந்த யூதனாகிய எங்களுக்கு இன்று சொந்த ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி உன்னதமான தேவன் கிருபை செய்தார். எங்கள் ராஜ்யத்தின் பெயர் இஸ்ரவேல் என்று அவர் அறிவித்தார். இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்ட அந்த வேளையில் தலைநகரத்தில் எக்காலங்கள் ஊதப்பட்டது. அன்றைய இரவு நடு இரவு ஏசம் 2500 வருஷங்களுக்கு முன் பறந்து கொண்டிருந்த தாவீதின் கொடி மறுபடியுமாக அந்த இடத்தில் உயர்த்தப்பட்டது. இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறதாயிருந்தது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், பூச்சகரத்தில் வாசமாயிருக்கிறவர்களும் தேசத்து குடிகளும் ஆகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள். அந்த வாக்கு எவ்வளவு சரியாக நிறைவேறினது என்று கவனித்து பாருங்கள். மட்டுமல்ல, சங்கீதம் 114:2, யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. மட்டுமல்ல, ஓசியா 3:4, இஸ்ரவேல் புத்திர அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத்து வஸ்திரம் இல்லாமலும் தேராபிம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்கள் கர்த்தரையும் அவருடைய தயவன் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். எரேமியா
6 எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாய கத்திடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராஹிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். இப்ப இந்த தீர்க்க தரிசன வசனங்களில் எல்லாம் எக்காலங்கள் ஊதப்படுகிறதும் தாவீதின் கொடி உயர்த்தப்படுவதையும் குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் 1948 மே மாசம் 14ஆம் தேதி தீர்க்க தரிசன எழுத்தின்படியே அப்படியே நிறைவேறினது. அன்றுதானே உலகத்தின் பல ராஜ்யங்கள் இஸ்ரவேல் என்ற ராஜ்யத்தை ஒரு ராஜ்யமாக அங்கீகரித்தார்கள். இஸ்ரவேல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட அதே நாளில் நள்ளிரவு 12 நிமிடங்களுக்கு பிறகு அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரவேல் ராஜ்யத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று அவர் அறிவிப்பை வெளியிட்டார். 1948 மே 17ஆம் தேதியில் ரஷ்யா இஸ்ரவேல் ராஜ்யத்தை அங்கீகரித்தது. 1949 மார்ச் 22ஆம் தேதி சுமார் 46 நாடுகள் இஸ்ரவேல் நாடை அங்கீகரித்தது. 1949 மே மாசம் 11ஆம் தேதி இஸ்ரவேல் ஐக்கிய நாட்டு ஸ்தாபனத்தில் ஒரு அங்கமாக அங்கீகரிக்கப்பட்டு அங்கமாக சேர்க்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ராஜ்யத்தை அரபி நாடுகள் மட்டும்தான் அங்கீகரிக்கவில்லை. 1948 மே 16ஆம் தேதி TNT விஷவாயுவை கண்டுபிடித்த டாக்டர் வைஸ்மேன் என்ற யூதரை இஸ்ரவேல் ராஜ்யத்தின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கும்படியாக தீர்மானித்து 1949 பிப்ரவரி 19ஆம் தேதி டாக்டர் வைஸ்மேனை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து நியமித்தார்கள். இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கென்று ஒரு கொடியை உருவாக்க திட்டமிட்டார்கள். எருசலேம் தேவாலயத்தில் மகா பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை மகாபரிசுத்தத்தில் பிரவேசிக்கும் போது அவன் அணிந்து கொண்டிருக்கிறதான வஸ்திரத்தின் நிறமாகிய நீல நிறமும் வெள்ளை நிறமுமான கொடி, அந்த கொடியில் 6 முனைகளில் உள்ள ஒரு நட்சத்திரம் அதன் மைய பகுதியில் பொறிக்கப்பட்டது. அந்த அடையாளம் தாவீது நட்சத்திரம் என்றாக அறியப்படுகிறது. அப்படி இந்த தாவீது நட்சத்திரம் நடுவில் உள்ள நீலம் வெள்ளையும் நிறத்தில் உள்ள ஒரு கொடி அன்றைக்கு அவர்கள் உருவாக்கினார்கள். மட்டுமல்ல, அரசாங்க மொழியாக எபிரேய மொழியையும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இப்படி 1948 மே மாசம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு உருவானது. அன்று முதல் 1980 ஜூலை வரைக்கும் இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய தலைநகர் டெல் அபிவா இருந்தது. ஆனால் 1980 ஜூலை 30ஆம் தேதி டெல் அபியிலிருந்து எருசலேமுக்கு அந்த தலைநகராய் மாற்றும்படியாக அந்த பிரதமராயிருந்த மெனாச்சம் பிகின் என்பவரால் டெல் அபியில் இருந்து தலைநகரம் எருசலேமுக்கு மாற்றப்பட்டது. பிறகு 2020 அமெரிக்கன் ஜனாதிபதியாயிருந்த டொனால்டு ட்ரம்ப் எருசலேம் நகரம் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய தலைநகரம் என்று அவர் பிரகடனப்படுத்தினார். இப்படி 1948ஆம் வருஷம் மே மாசம் 14ஆம் தேதி அத்தியாகிய யூதன் தளிர்த்தது. தேவனுக்கு மகிமை. அதுக்கு பிறகு இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் செல்வ செழிப்புள்ள ராஜ்யமாக உருவெடுத்தது. அதை குறித்தும் சற்று சரித்திரவாதத்திலிருந்து சில காரியங்களை சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறடிக்கப்பட்டதுக்கு பிறகு வனாந்திரமாய் கிடந்ததான அநேக இடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து குடி அமர்ந்ததுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான குடியிருப்பு காலனிகளாக பிறகு மாறினது. ஜனங்கள் இல்லாமல், மரங்கள் இல்லாமல்,
அவாந்திர வழியாக கிடந்த இடமான எஸ்ட்ராயிலான் என்றதான ஒரு பள்ளத்தாக்கு உண்டு. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் ஜனம் வசிக்கிறதான இடங்களாய் குடியிருப்புகளாய் மாறினது. பலவிதமான தானியங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விளைநில பூமியாக பலஸ்தீன நாடு மாற்றப்பட்டது. இந்த யூத குடியேற்றத்தின் ஆரம்பத்தில் 16 குடும்பத்திற்கு தேவையான உணவு விளைவிக்க 60 ஏக்கர் வேண்டி வரும். ஆனால் இன்று அந்த 16 குடும்பத்துக்கு தேவையான உணவு உற்பத்தி செய்ய 5 ஏக்கர் விவசாயம் செய்தால் போதும் என்றதான செழிப்புள்ள நாடாய் இஸ்ரவேல் மாற்றப்பட்டது. இதை குறித்தும் தேவன் எசேக்கியேல் மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். எசேக்கியேல் 36 அதிகாரம் 33 முதல் 35 வரை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்திரமும் பாடும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றும் சொல்வார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன் என்றும் பாடானதை பயன்நிலமாக்குகிறேன் என்றும். அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், அதை செய்வேன். தேவன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இன்றைக்கு பலஸ்தீனா நாட்டு செல்வ செழிப்பாக அந்த தேசம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பலஸ்தீன நாட்டை துருக்கியர்கள் ஆட்சி செய்யும் காலகட்டத்தில் பலஸ்தீனாவில் காணப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கும் வரி கொடுக்க வேண்டும். ஆனபடியினால் கனி இல்லாத மரம் காணப்பட்டால் அவர்களை வெட்டி முறித்து விடுவார்கள். ஆனால் யூதர்கள் குடியேறின பிறகு ஹிட்லர் கொன்ற யூதர்களுடைய எண்ணிக்கையின்படி 60 லட்சம் மரங்களை பலஸ்தீனா முழுவதும் வனாந்திரமான இடங்களிலேயும் அவர்கள் நட்டார்கள். அயல் நாடுகளிலிருந்து திராட்சை செடிகளை கொண்டு வந்து அவர்கள் பயிர் செய்து அதை விளைய செய்தார்கள். 1988 காலளவில் 7000 தொழிற்சாலைகள் காணப்பட்டது. 18,000க்கு மேற்பட்டுள்ள சிற்பாசாரிகள் அந்த தொழிற்சாலைகளை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் என்று சொல்வது டெல் அபீவில் மட்டுமல்ல, மற்றுமுள்ள சுற்றுமுள்ள எல்லா இடங்களிலும் செல்வ செழிப்பாய் நடந்து கொண்டே இருக்கிறது. சோப்பு, எண்ணெய், கண்ணாடி, சிமெண்ட் என்றுள்ளதான தொழிற்சாலைகள் காயர் என்றதான பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, சர்க்கரை, காகித உற்பத்தியும் புதிய புதிய யுக்திகளை அவர்கள் கையாண்டு அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளையும் இஸ்ரவேல் ராஜ்யத்தில் பெறுகிறது. 1925 ஆரம்பித்த அந்த யூனிவர்சிட்டி அல்லது சர்வகலாசாலையில் எபிரேய மொழியில் நடத்தப்படும் என்று அறிவித்து எபிரேய மொழி நடத்தப்பட்டது. அப்படி எபிரேய மொழிக்கு அந்த ராஜ்யத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த மொழியும் வளர்ச்சி அடைந்தது. 1952 அந்த யூனிவர்சிட்டியில் அல்லது சர்வகலாசாலையில் 250 ஆசிரியர்களும் 12,000 மாணவர்களும் உண்டாயிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த சர்வகலாசாலை மிகவும் பெரிய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. டெல் அபீவ் என்று சொன்ன பட்டணம் பழைய முறையில் கட்டப்பட்டதான ஒரு பட்டணம். 1909 வருஷம் யோப்பா பட்டணத்தில் இருந்து வந்த 60 குடும்பம் மட்டும்தான் அந்த பட்டணத்தில் இருந்தார்கள். இப்போது என்று சொன்னால் 2024 டிசம்பர் 24ஆம் தேதியின் கணக்கின்படி 94,49,353 பேர் அந்த இடத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் 47,31,275 புருஷர்களும் 46,71,000
342 ஸ்திரீகளும் உள்பட 94,49,353 யூதர்கள் அங்கே பெருகியிருக்கிறார்கள். இதுவும் எசேக்கியா தீர்க்கதரிசனம் மூலமாக தேவன் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. எசேக்கியேல் 36 அதிகாரம் 9 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருகஜீவன்களை பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்கள் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அந்த இடத்தில் ஜனப்பெருக்கவும் தேவன் எசேக்கியா மூலமாக சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அன்றைக்கு இன்று வரைக்கும் அது நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. AD 70 யூத ஜனங்கள் இஸ்ரவேல் ராஜ்யத்திலிருந்து உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட போது பலஸ்தீன நாட்டில் மழை பெய்யவே இல்லை. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் 1769 கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்தது. 1960க்கு பிறகுதான் 26 டிகிரி மழை பெய்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. இப்படி மழை பெய்ய ஆரம்பித்த போது பலஸ்தீனா நாட்டில் அல்லது இஸ்ரவேல் நாட்டில் விவசாயம் செழித்தோங்கினது. இப்படி ஆரஞ்சு தோட்டங்கள், அத்தி தோட்டங்கள், ஒலிவத் தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள், நாரங்கா தோட்டங்கள், கோதுமை, பார்லி, இப்படிப்பட்ட விவசாயங்கள் இன்றைக்கு செழித்தோங்கி நடந்து கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, யோர்தான் நதியின் குறுக்கே ஒரு அணை கட்டி அன்றைக்கு $25 கோடி செலவிதார்கள் என்று கணக்கு சொல்லுகிறது. அதிலிருந்து அவர் ஏராளமான மின்சார உற்பத்தி செய்து தங்களது சொந்த தேவைக்கு மட்டுமல்ல மற்றுள்ள ராஜ்யங்களுக்கும் அவர்கள் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைமைக்கு அந்த தேசம் செல்வ செழிப்பாய் மாறினது. பெரிய டெக்னாலஜி உபயோகிக்கிற பிரிவுகள் அந்த ராஜ்யத்தில் உண்டு. மட்டுமல்ல, அந்த ராஜ்யத்திற்கு மிகவும் பலமுள்ள சக்தியற்ற ஒரு பட்டாளம், ஒரு மிலிட்டரி அவர்களுக்கு இன்றைக்கும் உண்டு. மிடில் ஈஸ்ட் பிரதேசங்களில் எக்கனாமிக் லெவலில் ஒரு பெரிய ராஜ்யமாக இந்த சிறிய இஸ்ரவேல் ராஜ்யம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை முறை என்று சொல்வது உயர்ந்த நிலவாரம் உள்ள வாழ்க்கை முறையாக இன்றைக்கு காணப்படுகிறது. மேற்கத்திய யூரோப்பியன் நாடுகளுக்கு இணையான நிலையில் வாழக்கூடிய நிலையில் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, டெக்னாலஜியில் அவர்கள் மிக உயர்ந்த நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ராஜ்யத்திலிருந்து வெட்டப்பட்டதான நல்ல டைமண்ட்ஸ், வெட்டப்பட்ட வைரங்கள் அவர்கள் மற்றுள்ள ராஜ்யங்களை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உயர்தரமான உபகரணங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் அங்கே நிறுவப்பட்டு அதுவும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி எல்லா நிலையிலும் இஸ்ரவேல் என்ற சிறிய ராஜ்யம் மேற்கத்திய ராஜ்யங்களுக்கு இணையான நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் எல்லாரும் கண்கூடாக கவனிக்கிறதான காரியங்கள். இதெல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திரு இருதயத்தில் மறைந்திருந்த தம்முடைய ஆலோசனைப்படியே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 33:10 படிக்கும் போது கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஜாதிகள் புறஜாதிகளுடைய நினைவுகளை எல்லாம் தேவன் அபத்தமாக்கி தேவன் தம்முடைய ஆலோசனை செய்கிறார், நிறைவேற்றுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசனம் 46:10 படிக்கும் போது
அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனம் ஸ்தாபிதம், இஸ்ரவேல் என்ற அத்தி துளிர்விடுதல், அதனுடைய வளர்ச்சி எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படியும் தேவனுடைய ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தின்படியும் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அப்படி AD 70 முதல் 1920 வரை 72 ராஜ்யங்கள் சிதறி கிடந்த யூத ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலில் 1850 ஆண்டுகளுக்கு பிறகு 1920 கூட்டி சேர்க்கப்பட்டு இஸ்ரவேல் என்ற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. BC 600 முதல் AD 1948 வரைக்கும் உள்ள காலளவில் சொந்த ராஜ்யமோ சொந்த ராஜாவோ சொந்த அதிபதியோ ஒன்றுமில்லாமல் இருந்த யூதர்களுக்கு 2554 வருஷங்களுக்கு பிறகு AD 1948 மே மாசம் 14ஆம் தேதியில் சொந்த ராஜ்யம் ஸ்தாபித்து சொந்தமான கொடி உருவாக்கி சொந்தமான சேனை உருவாக்கி அதிபதிகளோடு கூட இன்றைக்கு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனமாய் சொன்னது போல பழையற்பாட்டில் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தபடி அத்தியாகிய யூதன் துளிர்த்து வளர்ந்து இன்றைக்கு ஆச்சரியமான ராஜ்யமாய் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. 1967 ஜூன் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கும் ஒரு 6 நாட்கள் யுத்தம் நடக்கிறது. இந்த 6 நாட்கள் யுத்தத்தில் பழைய எருசலேமை இஸ்ரவேல் ஜனங்கள் பிடித்துக் கொண்டார்கள். 1948 பிறகு 67 யுத்தங்கள் இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு எதிராக எழுப்பினது. 1948, 1956, 1967, 1973, 1982 இந்த வருஷங்களில் எல்லாம் 67 யுத்தம் நடந்திருக்கிறது. 1962 5 அரபு ராஜ்யங்கள் இஸ்ரவேலுக்கு எதிராய் ஒரு 6 நாள் யுத்தம் நடத்தினார்கள். இந்த யுத்தத்தில் 1967 இஸ்ரவேல் ஜனங்கள் கோலான் கயிற்று, வெஸ்ட் பேங்க், எருசலேம் என்றுள்ள ஸ்தலங்களை பிடித்துக் கொண்டார்கள். இது உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசன நிறைவேறுதலாக இருக்கிறது. அப்படி இன்றைக்கு எருசலேம் അല്ലെങ്കിൽ இஸ்ரவேல் ராஜ்யம் தேவனால் ஒரு ராஜ்யமாய் யூத ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டு அத்தி துளிர்த்து வளர்ந்து பலன் காய்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் கூட நாம் அறிய வேண்டியிருக்கிறது. இந்த சிறிய இஸ்ரவேல் ராஜ்யம் பக்கத்துள்ள மற்றுள்ள ராஜ்யங்களுக்கு பாரமான கல்லா வைப்பேன் என்று தேவன் சகரியாவின் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி வைத்திருக்கிறார். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாகிற கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியுள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். அவள் சுற்றுமுள்ள ராஜ்யங்களுக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஒரு பாரமான கல்லாக வைப்பேன் என்றும் அவளை தொடுகிறவர்களை சிதைக்கப்படுவார்கள் என்றும் தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அப்படி காலாகாலங்களிலாக அநேக யுத்தங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அப்படி அநேக ராஜ்யங்கள் எழும்பும் என்று சங்கீதங்களின் புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 83ஆம் சங்கீதம் 3 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து
உமது மரபில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேல் பெயர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்கள் அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூட்டத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமேலிக்கியரும் திரிவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏகதண்டமாக ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசிரியரும் அவளோடு கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புய பலமானார்கள். இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு எதிராக சமீப ராஜ்யங்கள் அநேகம் எழும்பி யுத்தம் பண்ணுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனித்து பாருங்கள். 1948க்கு பிறகு 67 யுத்தங்கள் ஒன்று, அதுக்கு பிறகு ஒரு 6 நாட்கள் யுத்தம், அதுக்கு பிறகு 1967 யுத்தம், சமீப நாட்களில் இந்த 2023 24 காலகட்டங்களில் நடக்கிறதான யுத்தங்கள் இன்னும் நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதம் என்று சொல்கிறது, இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஜனங்களுக்கு ஒரு பாரமான கல்லாக்குவேன். எல்லா ஜனங்களும் எல்லா ராஜ்யமும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் என்று தேவன் தீர்க்கதரிசனமாக சொன்ன காரியங்கள் அப்படியே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது தெரியுமா? இவைகள் எல்லாம் அத்தை துளிர்விடும் போது இயேசு கிறிஸ்து வாசல் அருகிலே நிற்கிறார், அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு முன் அறிவித்தார். ஆனதினால் இந்த யுத்தங்களை காணும் போது தேவன் ஒரு அழைப்பை எல்லா தெய்வ மக்களும் கொடுக்கிறார். 122 சங்கீதம் 6 வசனம், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமினுடைய சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றும், எருசலேம் ராஜ்யத்தோடு அனுகூலமாய் நிற்கிற ஜனம் அவர்கள் சுகித்திருப்பார்கள் என்றும் வேதம் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாய நமக்கும் யுத்த களத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ராஜ்யத்துடைய சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு உண்டாயிருக்கிறது. இவைகள் எல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது சொன்னால், அத்தியாகிய யூதன் துளிர்விடுவான் என்று, அது பலங்காய்த்து பூமியில் பெருகும் என்று இயேசு தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்த தீர்க்க தரிசனங்கள் எழுத்தின்படியே நிறைவேறி நம்முடைய கண்முன் நம்முடைய காலத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம். இவைகள் எதை கூப்பிட்டு சொல்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. இதை கேட்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடியினால் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவோம். ஆவிக்கிற வாழ்க்கையில் உண்மையாய் கர்த்தருக்கென்று வாழுவோம். பின்மாற்றத்தில் இருக்கிற யாராவது இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால், பின்மாற்ற மறுபடியும் திரும்பி இயேசுவை விசுவாசித்து அவருக்கென்று வாழ்ந்து அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுவோம். இதுவரை ரட்சிக்கப்படாத யாராவது இந்த சத்தியத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால், வேதாகம சத்தியம் அசமூலம் நித்தியமும் அவருடைய வள்ளியோ புள்ளியோ பொய்யல்ல, அவைகளெல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இயேசு வரப்போகிறார். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாதிருந்தால், இதுவரைக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்ந்தால் அவருடைய வருகைக்கென்று நீ ஆயத்தமாக முடியும். அருமையான ஊழியர்களாகிய நமக்கும் கர்த்தருடைய வருகை சமயமாயிருக்கிறபடியினால் அநேகரை தீயிலிருந்து இழுத்துவிட்டு, அநேகரை ரட்சித்து, அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையாய் கர்த்தருக்கு நிறைவேற்றிக் கொண்டு நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்துள்ள அடையாளங்களாகிய அடுத்த வீடியோமாக கடந்து வருகிறது வரைக்கும் கர்த்ததாமே நம் எல்லாவரையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. மாரநாதா. May God bless you.